விக்ரம் மாதிரியும் லியோ மாதிரியும் கிட்டத்தட்ட அதே மாடல்ல கூலி இருக்குன்றதுனால அது ரெண்டும் உங்களுக்கு பெருசாக தெரியலாம். லியோவோடலாம் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணிடுவோம் இருங்க. லியோவை விடலாம் கீழே கொண்டு போகாதீங்க சார். லியோ தான் சார் பேட் ரைட்டிங் சார். பேட் ரைட்டிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு அன்றைக்கி நம்ம லியோக்கு வந்து அந்த செகண்ட் ஹாஃப் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மட்டும் தான். இல்லை நீங்கள் இந்த மாதிரி இதுதான் இப்படி தான் எழுதுவாங்க, இப்படி தான் அதை மாற்றி விடுவீங்க. லியோ தான் அவர் இதில் ஒர்ஸ்ட் ரைட்டிங், அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அவரே வந்து இல்லை அவரே ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸை மாற்றி அதை வேற ஆங்கிள் இருக்கு, அதுக்கு 2 ஆங்கிள் இருக்குன்னு கொண்டு போய் ப்ரொடக்ஷன் கம்பெனியே அசிங்கப்பட்டது அந்த ஒரு படம். அந்த ஒரு குறை மட்டும் தான் இருந்தது. அது குறை இல்லை சார், மொத்தமே கதையை மாறுது இல்லை அப்படின்னா தான் எல்லாமே மாறுது இல்லை சார். அப்போ ரைட்டிங்கே தப்பு தானே அர்த்தம். ஃப்ளா அதாவது ஒரு முக்கியமான போர்ஷனில் ஃப்ளா இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு தான் ஆயிட்டீங்களா. அப்புறம் என்ன நீங்கள் இல்லை இப்போ கூட சொல்லக்கூடிய விஷயம் வந்து இப்போ லியோவில் ஒரு இன்ட்ரோல் பிளாக் இருக்கும். அந்த அர்ஜுன் வந்து அவருடைய ஃப்ரேமை உடைக்கிற மாதிரி இல்லை விஜய் வருவார். அந்த மாதிரியான ஒரு போர்ஷன் கூட ஒரு எலிவேட் பண்ணுற போர்ஷன் கூட உங்களுக்கு கூலியில் இல்லையே. ஏன் சார் இப்போ விண்டேஜில் இருந்ததுல அதானே